ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ்பிசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் 65 தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். நம்ம நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிட்ருப்போம். அப்போ பார்த்தோம் அப்படி சொன்னால் வெளியே நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஒரு சில நேரம் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப ஹார்டாக இருந்துடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் செம்ம டேஸ்டியாக ஒரு சிக்கன் 65 செய்ய போகிறோங்க. அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் 65 செய்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேங்க. எலும்பு இல்லாத சிக்கன் நான் எடுத்திருக்கேன். இது எலும்பு இல்லாமல் எடுக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா சிக்கன்லேயுமே பண்ணலாங்க, எலும்போடு இருக்கிறதையும் செய்யலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கழுவுறதுக்கு நான் கொஞ்சம் வினிகர் போட்டு கழுவிருக்கேங்க. சிந்தட்டிக் வினிகர். நம்ம ஊறுகாய்க்கு சமையலுக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அது கவுச்சி கெட்ட வாடை எல்லாமே எடுத்துரும். மீன்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி இந்த கவுச்சி வாடை இல்லாமல் எடுத்துருங்க. ஒரு மூடி மட்டும் ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் போதுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்காக. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. 1/4 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு. உங்கள்கிட்ட நீங்கள் எந்த மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா, நான் கலருக்காக இந்த சில்லி பவுடர் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு கலர் பொடி வேணுன்னா கூட நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேங்க. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு சைனிங் கொடுக்கும், ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும், கிறிஸ்பி கொடுக்குங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அந்த ஒரே ஸ்பூனில் தாங்க எல்லா அளவுமே எடுத்துகிட்ருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த சிக்கன் நல்லா ஊறும்போது அதுக்குள்ளே அந்த நல்ல ஒரு ஜூஸி கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மசாலா எல்லாம் இறங்கும். சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் மாறிடுங்க. இப்போ பாருங்கள், நான் பெசரி வச்சுட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்தாச்சு. நல்லா அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனோட நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள். நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ நேரம்னாலும் வச்சுக்கலாம். ஆனால் 1/2 மணி நேரமாச்சும், குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாச்சும் மசாலா தடவிட்டு அது நல்லா ஊறணுங்க. இப்போ நாம் பொரித்து எடுத்துக்க போகிறோம். பொரிக்கிறதுலையுமே ஒரு பக்குவம் இருக்குங்க. இதுபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் அப்புறம் சிக்கன் எடுத்தாலே இந்த சிக்கன் 65 தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செய்வீங்க. இப்போ எண்ணெயை நிறையெல்லாம் ஊற்றி தான் பொரிக்கணும்லாம் இல்லைங்க, ஒரு அளவாக ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு, கேஸ் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருணுங்க. வச்சுட்டு இந்த சிக்கன் போட போகிற நேரத்தில் நம்ம சிம்முக்கு மாற்றிடணுங்க. சிம்மில் வச்சு விட்டுறணும். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாகிட்டு அப்புறம் நல்லா சிம்மில் வச்சு விட்டுறணுங்க. வச்ச பின்னாடி நம்ம இந்த சிக்கன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நான் இந்த சிக்கன் 2 தடவையாக பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது அப்படியே சிம்மில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால், ஆமாங்க. அந்த ஆல்ரெடி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதனால் பாருங்கள், அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும், வெளியே கிறிஸ்பியாகவும் வரும். அதனால் இதே மாதிரியே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்டியாக நல்லா வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தாங்க. செம்ம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.